ஹே ஹலோ வெல்கம் டு நிலா ஜோன். இந்த வீடியோவில் நாங்கள் நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் இருக்கிற பட்டர்மில்க் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் இருக்கிற ஒரு ஹைக்கிங் ஏரியாவுக்கு போயிருந்தோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. எங்களோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த பட்டர்மில்க் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெர்சியிலேருந்து டுவர்ட்ஸ் பிரிட்ஜ் வாட்டர் போகிற இடத்துல இருக்குது. இட்ஸ் குவைட் ஒரு 30 to 35 மினிட்ஸ் ட்ராவலில் இந்த பட்டர்மில்க் ஃபால்ஸ்க்கு ஹைக்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பட் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வி ஆர் நாட் கிளியர் அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஜஸ்ட் ஹைக்கிங்க்கு போகிறதுக்கான அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு தான் நாங்கள் வந்தோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைசஸ் நிறைய இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். நீங்களே பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடம் எல்லாமே மோரார்லெஸ் நமக்கு வந்து ஒரு ஊட்டி, கொடைக்கானல், தேனி, வால்பாறை இந்த மாதிரி இடத்துல நம்ம உள்ளே போனால், டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ கரண்ட்லி நாங்கள் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 65 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர். ஆனால் நாங்கள் இது உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. கம்ப்ளீட்டாக நல்ல சில்னஸ், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. வெரி மச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கன்னா ஒரே இது என்னென்னா, போகிற வழி வந்து ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாங்கள் எஸ்டேட் பண்ணோம் போகிறதுக்கு. ஆனால் அங்கே இருந்தாங்க நிறைய பேர் நாங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தோம். அவங்க எல்லாம் தே ரியலி என்ஜாய்ட் தட் ட்ரிப். அதனால் எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம போகலாம் ஃபர்தராக, நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ வி கண்டினியூட். நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த வழி பாருங்களேன். லிட்ரலி இது வந்து ஒத்தையடி பாதை தான். ஆப்போசிட்டில் வந்தால் ஒருத்தவங்க ஒதுங்கி நின்று வழி கொடுத்து தான் போகணும். அந்த மாதிரி தான் அந்த போகிற வழி இருக்குது அதுக்கு. பட் வி என்ஜாய்ட் அ லாட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குயிக், ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 1 to 2 hours ட்ரிப் அந்த மாதிரி தான் இதோட டோட்டல் ஸ்ட்ரெச்சே இருந்துச்சு. 2 இது நம்ம இதில் பார்த்தோம். ஒன்று வந்து அந்த பட்டர்மில்க் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து ஒரு ஹாக் வியூ பாயிண்ட். இது ரெண்டுமே இந்த இதில் நம்ம கவர் போகிறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க எங்கள் கூட நீங்களும். அதோட வழியெல்லாம் பாருங்களேன். ஃபுல்லாக அப்படியே ஸ்லைடான ஒரு இது. ரைட் சைடில் அந்த சின்ன ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற வழி. இது ஒரு வழி இருந்துச்சு. இதே போல் இதுக்கு மேலே இன்னொரு வழி இருந்துச்சு. மேலே வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைங்கிறதுனால நாங்கள் அந்த கீழே இருக்கிற இந்த வழியை சூஸ் பண்ணி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த பட்டர்மில்க் ஃபால்ஸ் அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால ஒரு சில மூவிஸில் பார்த்துருப்போம்ல, நம்ம கம்ப்ளீட்டாக ரிமோட்டாக இருக்கிறது, யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கேமரா மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீன் வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு போகும்போது. ஏன்னா இனிஷியலாக இருக்கும்போது நாங்கள் யாரையுமே பார்க்கல. ஒரு ஃபீல் நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போது அந்த சென்சிட்டிவ்னஸ் இருந்துச்சு. பட் போக போக லைக் கொஞ்சம் பேரை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஃபெல்ட் வெரி வெரி பெட்டர் தேர். கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கோம் நாங்கள்.
எப்போடா வரும் ஆல்மோஸ்ட் 50-20 மினிட்ஸ் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். அது ஒரு ஒத்தையடி பாதை, எப்போ வரும் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலி வி சா அந்த ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இன்னும் கொஞ்சம் தூரம், ஏன்னா இந்த சத்தம் கூட எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபால்ஸ் தண்ணி கொட்டுற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. அது ஓகே, ஸோ வி ஆர் நியர்பை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், இது இங்கே இருக்கிற ஒரு ஸ்வான் மாதிரி ஒரு இது பார்க்க சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப பெரிய பறவை அது ஆக்சுவலாக. அப்புறம் ரோடெல்லாம் பாருங்களேன், இந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குது, தண்ணி சகதி. சர்ப்ரைஸ் என்னென்னா, நாங்கள் போயிட்டே இருக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோம், இவ்வளோ ஒத்தடி பாதை மாதிரி இருக்கே, எப்படி போகிறது, நடந்து போகிறது, ஸ்லிப் ஆயிருமா அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சைக்கிளோட டயர் பிரிண்டெல்லாம் பார்த்தோம். அப்போ யாரோ சைக்கிளில் கூட இங்கே ஹைக் வந்தவங்க சைக்கிள் ட்ரைவ் பண்ணி இதில் போயிருக்காங்க. ஸோ பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கணும் அவங்க இந்த ரோட்டில். ஏன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக கரடு மரடாக இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்க இடத்துல தே ட்ரோவ் த சைக்கிள். ஓகே, ஃபைனலி அந்த ஃபால்ஸ் கிட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம். இங்கே ஃபால்ஸ் கிளியர் ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு, ஒரு விசிபிள் பாயிண்ட் இருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த இதில். அப்போ லிட்ரலி நம்ம அங்கே போய் பார்க்கும்போது அதோடய ஃபீலே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், அதெல்லாமே அந்த தண்ணி கொட்டுற அழகு அதை பார்க்கும்போது நம்ம அதை மறந்துடுவோம். ஓகே, இது ஒர்த்து நம்ம நடந்து வந்தது அப்படின்ற ஒரு ஃபீலை அந்த ஃபால்ஸோட இது கொடுத்துச்சு. இதுதான் நேச்சர்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இல்லை ஆர்டிஃபிஷியலாக விச் இஸ் மேட் பை ஹியூமன், அதுக்கெலாம் நீங்கள் போய் என்டர்டெயின் பண்ணாலும் நீங்கள் இயற்கைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு தண்ணி கொட்டுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது கிடையாது. அங்கே இருந்து அது ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு அது தெரியும், இது எந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் அந்த இடம் கம்ப்ளீட்டாக டென்ஸ் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் திங். அதில் போய் நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த டெம்பரேச்சர். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்த உடனே அது நமக்கு டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படி ஒரு வெயில், பயங்கர ஸ்வெட்டாகிற அளவுக்கான வெயில் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் எந்த இதுவுமே தெரியல. ஒரு ஏசி ரூமில் நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த தண்ணியோட அழகு, அந்த சத்தம்,
ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு அது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபால்ஸோட இது. ஈவன் தோ இது ரொம்ப சின்னது, நம்ம பெரிய ஃபால்ஸ் மாதிரிலாம் இல்லை. நம்ம குற்றாலம் மாதிரி, கும்பகர ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரெகுலராக ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். பட் ஆனால் இட் வாஸ் ஸோ நைஸ். நம்ம பார்க்குறதுக்கு வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு. இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஹாக் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு பாயிண்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அது போவோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி நாங்கள் அதை பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்கோம். இப்போ போகிற வழி கொஞ்சம் பெரிய வழியாக இருந்துச்சு when compared to the earlier வந்த வழி. கொஞ்சம் பெருசு, ஆல்மோஸ்ட் ஒரு கார் போகிற அளவுக்கு அதுக்கான அந்த அகலம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம், இங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் அந்த ஹாக் வியூ பாயிண்ட் அதுக்கு போகிறோம். அந்த பாயிண்ட் என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் யூ வில் கெட் டு see இந்த கழுகு வந்து அவங்க உட்காந்துருக்கோம். அதனால் அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த ஏரியாவில் ஹையஸ்ட் பாயிண்ட் இது. அந்த இடத்துல சம்டைம்ஸ் யூ வில் ஏபிள் டு see the hawk. ஃபைனலி we are there. வந்தாச்சு. ஏற்கனவே அங்கே கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்களும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். சரி ஏதாவது வருதா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் பார்த்தோம். பட் நாங்கள் அங்கேருந்து 10 மினிட்ஸ் கிட்ட அங்கே இருந்தோம். பட் ஆனால் எதுவுமே வரல. ஸோ நாங்கள் அப்படியே அந்த இதை நாங்கள் பார்த்துட்டு ஸோ கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இது வந்து கீழே சம் குவாரி கைண்ட் ஆஃப் திங் இங்கே போட்டிருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரிப்பை டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.